வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் பிளப்புக்கு நீங்கு படலத்தின் தொடர்ச்சி. சுயம் பிரபை மரவுரி உடுத்தி நீராடுதலுமின்றி தவத்திலேயே மனதை செலுத்தியபடி இருந்தாள். அவள் உடல் முழுவதும் மாசுபடிய தனது கண்களின் பார்வையை மூக்கின் நுனியில் பதிய வைத்திருந்தாள். சுவாசத்தை பந்தனம் செய்வதால் மிகவும் அசைகின்ற நுண்ணிய இடையை சிறிதும் அசையாதபடி நிறுத்தி சாயாத தனபாரங்கள் உள்ளே ஒடுங்க அமர்ந்திருந்தாள். அவள் தனது இரு கைகளையும் 2 தொடைகளின் மேல் வைத்துக்கொண்டு காமம், குரோதம், கோபம், மோகம், மதம், ஆச்சரியம் ஆகிய உட்பகைகளை ஒடுக்கி பற்றற்ற மனதை யோகத்தில் செலுத்தியிருந்தாள். அவளுடைய கூந்தல் தொகுதி சடைவிழுந்து காணப்பட்டது. வானர வீரர்களின் சுயப்பிரம்பையின் அருகில் சென்றார்கள். அவளை வணங்கினார்கள். பின்பு அனுமனிடம், இவள் நம் பிராட்டித்தானா என்பதை பெருமான் கூறிய அடையாளங்களை சிந்தித்து பார்த்து எமக்கு கூறுவீர் என்று சொன்னார்கள். அனுமன் உடனே, இவள் நம் பிராட்டியார் இல்லை, ஏனெனில் பெருமான் கூறிய அங்கு அடையாளங்களை இவள் பெற்றிருக்கவில்லை என்றான். அப்பொழுது சுயம் பிரபை தன் யோக நிலையில் இருந்து நீங்கி கண் திறந்தவர்களை பார்த்தாள். அடுத்த வினாடி அவள் தன் எதிரே அவர்கள் வருவது தகுதியில்லை என்று எண்ணினாள். அதனால் அவள் நெஞ்சிலே கோபம் பொங்கி எழுந்தது. அந்த கோபத்துடன் அவர்களை நோக்கி, நீங்கள் ஒருவராலும் நெருங்க முடியாத இந்த பொன்னகரத்தில் வாழ்பவர்கள் இல்லை. அப்படி இருக்க நீங்கள் இங்கே ஏன் வந்தீர்கள்? நீங்கள் யார் சொல்லுங்கள் என்றார். சுயம்பரம்மை அவ்வாறு கேட்டதும் அனுமன் அவளை நோக்கி, அம்மணி, உலகத்தவர்களுக்கு சதா சர்வ காலமும் துன்பத்தை தந்து கொண்டிருக்கும் அரக்கர்கள் சீதா பிராட்டியாரை கவர்ந்து சென்று எங்கோ ஒளித்து வைத்து விட்டார்கள். குற்றமற்ற அறவழியை நிலைநிறுத்திய ஸ்ரீராம பிராணியின் தூதுவர்களாகிய நாங்கள் பிராட்டியாரை அவர்கள் மறைத்து வைத்திருக்கும் இடத்தை தேடத் தொடங்கி உலகில் திரிகின்றோம் என்று சொன்னான். அந்த செய்தியை கேட்டவுடனே அவள் மகிழ்ந்தாள். அவர்களிடத்திலே பேரன்பு கொண்டாள். தான் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து அவர்களை பார்த்து, உங்கள் வரவு நல்வரவாகுக, ஆனந்த கூத்தாடுவேன் என்றாள். சுயம்பிரமை அப்போது தனது நீண்ட 2 கண்களில் இருந்து மகிழ்ச்சி கண்ணீர் ஆறாக பெருக நின்றாள். பின்பு அனுமனிடத்தில், ராமபிரான் எங்கே இருக்கின்றார் என்று விசாரித்தாள். வாயு புதல்வன் அவளுக்கு உடனே நடந்த செய்திகள் அனைத்தையும் ஒன்றுவிடாது தெரிவித்தான். அவற்றை கேட்ட சுயம்பிரமை, எனது கெடுதல் இல்லா தவம் இப்போது தான் சாப விமோச்சனத்தை உண்டாக்கிற்று என்று சொன்னாள். வானர வீரர்களிடம் முன்னிலும் அதிகமான அன்பு கொண்டாள். அவர்களை நறுமணமுள்ள நீரினால் நன்றாக நீராடச் செய்தாள். தேவாமிர்தம் போன்ற உணவை அவர்களுக்கு விருந்து படைத்தாள். அவர்களின் மனம் உண்மையாகவே மகிழும்படி இனிய சொற்களை சொன்னாள். அம்மணி, இந்த நகரத்தின் தலைவர் யார்? தாங்கள் யார்? தவ ஒழுக்கம் உடையவரே, கூறியறில்வீர் என்றான் அனுமன். நற்குணமுடையவரே, மான்முகமுடைய மயன், முன்னாளில் நூல்களில் கூறிய முறைப்படி அண்ணாந்து வானத்தை நோக்கியவாறு வெயிலையும் காற்றையும் உணவாக கொண்டு கடுமையான தவம் செய்தான். அதன் பயனாக பிரம்மதேவனால் இந்நகரம் அவனுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மயன் அசுர சிற்பி ஆவான். அவன் காசிப முனிவரின் மனைவியரில் ஒருத்தியான தனு என்பவளின் சந்ததியான வந்தவன். அவன் தெய்வ மாதர்களுள் அழகிய நெற்றியை உடைய ஒருத்தியை விரும்பினான். அவன் விரும்பியவளின் பெயர் ஹேமை என்பது. அவள் எனது தோழி. எனவே அந்த அசுரன் என்னை வேண்டிக் கொள்ள நான் அவளை பொன்மயமான தேவலோகத்திலிருந்து இந்த ருச்சபில நகரத்தில் கொண்டு வந்து சேர்த்தேன். அது முதல் அவளும் அவனும் இந்நகரத்தில் பல காலம் வசித்தார்கள். நான் என் தோழியை விட்டு பிரிய மனமில்லாமல் இங்கேயே தங்கிவிட்டேன். இவ்வாறு பல நாள் கழிந்தது. ஒரு நாள் தேவேந்திரன் ஹேமை தேவலோகத்தில் இல்லாததை அறிந்தான். உடனே அவன் விரைந்து வந்து மயனை கொன்றான். ஏமையை பார்த்து, நீ செய்தது தவறு என்று கோபித்தான். பின்பு நடந்தவற்றை வரலாற்றை சொல் என்று அவளுக்கு ஆணையிட்டான். அப்பொழுது அவள் என்னை பற்றி கண் சாடையினாள். இப்பழிப்புக்கு செயல் இவளால் நேர்ந்தது என்று இந்திரனுக்கு தெரிவித்தாள். இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து அவன் என்னை நோக்கி, இந்நகரத்திலேயே தனித்திருப்பாய். நகரத்தை பாதுகாக்கும் தொழில் இனி உன்னுடையதாகும் என்று சாபமிட்டான். உடனே அவனிடத்தில், இத்துன்பம் எப்போது நீங்கும் என்று கேட்டேன்.
அதற்கவன் ஸ்ரீராம பிரானின் கட்டளையை ஏற்று வானர வீரர்கள் இங்கு வரும்பொழுது உன் துன்பம் தீரும் என்று சாப விமோச்சனம் அருளி மறைந்தான். அண்ணலே, எனக்கு இங்கே உண்பதற்கு கனி முதலான பொருட்கள் இருக்கின்றன. பூசிக்கொள்வதற்கு கலவை சந்தனம் ஆகியவை உள்ளன. சூடிக்கொள்ள மலர் மாலைகள் உள்ளன. இவை மட்டுமா? உடுப்பதற்கு வண்ணமணி ஆடைகள் உள்ளன. மற்றும் பல ஆபரணங்களும் உள்ளன. ஆயினும் அவற்றையெல்லாம் நான் அனுபவிக்காது பற்றற்ற மனத்துடன் எனது சாப விமோச்சனத்துக்காக உமது வரவை எதிர்பார்த்தபடியே மிக பல காலமாக கடியதவம் புரிந்தேன். ஐயனே, இந்த பிலமானது 100 யோசனை தூரம் பறந்த வடிவம் உடையது. இதில் இருந்து மேலேயுள்ள உலகத்துக்கு ஏறிச் செல்லும் வழியே அறியேன். எனக்கு நீங்கள் உதவுவீர்களானால் நான் ஈடேற்றம் அடைவேன். அதற்குரிய வழியை உங்கள் மனதில் சிறிது சிந்தித்து பார்ப்பீர்களாக என்று அனுமனுக்கு தன் கதையை கூறி முடித்தாள் சுயம்பிரபை. அவளுடைய கதையை கேட்ட மாருதி அவள் மேல் பெரும் பக்தி கொண்டான். அவள் திருவடிகளை வணங்கி எழுந்தான். தாயே, உங்கள் விருப்பம் போல் செய்கின்றேன் என்றான். அப்போது மற்ற வானர வீரர்கள் அனுமனை நோக்கி, ஐயனே, நீர் இப்பிளத்திலிருந்து நாம் வெளியேறுவதற்குரிய வழி செய்யுங்கள் என்று வேண்டினார்கள். வாயுபுத்திரன் அவ்வாறு செய்வதற்கு மனதில் உறுதி கொண்டான். அவர்களை நோக்கி அஞ்ச வேண்டாம் என்றான் புன்னகையுடன். அடுத்த கணம் முன்பு ராமலக்ஷ்மணருக்கு காட்டிய பேருருவம் கொண்டான். அனுமன் தனது 2 கைகளும் கோர தந்தம் போல் விளங்க பூமியினுள் இருந்த பிளத்திலிருந்து கண்டவர் கலங்கும்படி நிலத்தை பிளந்து வெளிவந்தான். அவனுடைய அந்த தோற்றம் முற்காலத்தில் திருமால் வராக அவதாரம் எடுத்தபோது பூமியை தனது கோட்டு நுனியால் குத்தி கடலில் இருந்து வெளிவந்தது போலவே தோன்றியது. திருவிக்கிரமாவதாரத்தில் திருமால் வாமனனாகி மாவலி சக்கரவர்த்தியும் 3 அடி நிலம் பெற்று பின் பேருருவம் கொண்டு விண்ணையும் மண்ணையும் தனது 2 அடியால் அளந்தது போல் அனுமனின் கால்கள் 2ஐயும் பல யோசனை தூரங்களுக்கு இடைவிட்டு நிறுத்தியிருந்தான். அவன் 140 யோசனை தூரம் பிளந்து கொண்டு அந்த பிளத்தில் இருந்து பூமியின் மேல் முறையாக எழுந்து வந்தான். வானர வீரர்களையும் சுயம்பிரபையையும் அப்பிளத்திலிருந்து வெளியேறச் செய்தான். பிறகு அந்த பிளநகரை காண்கின்ற தேவர்களும் மஞ்சு நடுங்கும்படி பரந்த மேற்றிசை கடலில் வீசி எறிந்து மகிழ்ச்சியால் கடல் போல ஆரவரித்தான். பூமியின் மேல் வந்த சுயம்பிரபை அவர்களிடம் விடை பெற்று அனுமனை பலவாறு புகழ்ந்து தேவலோகம் சென்றாள். வான வீரர்கள் தங்கள் செல்ல வேண்டிய வழியை முதலில் நிதானித்து அறிந்து கொண்டார்கள். மீண்டும் தங்கள் பயணத்தை தொடர்ந்து தென் திசை நோக்கி நடந்தார்கள். சூரியன் மேற்கு திசையில் உள்ள அஸ்தகிரியை போய் சேர்ந்தான். சீதையை தேடி நடந்த வானர வீரர்கள் அதே வேளையில் ஒரு பொய்கை கரைக்கு போய் சேர்ந்தார்கள். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.